इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. आत्मज्ञानमपि अविद्योपादानं नहि शास्त्र विद्या आचार्यादि अनुपादाय आत्मज्ञानम् आत्मानं लभते इति यतः आत्मज्ञानं हि स्वतःसिद्ध परमार्थ आत्मवस्तु स्वरूपमात्राश्रयादेव अविद्या तदुत्पन्न कारकविग्राम प्रविशन्ति स्वात्मोत्पत्तादेव शास्त्रादि अपेक्षते न उत्पन्नम् अविद्यानिरुद्धम् कर्मगुणः स्वात्मोत्पत्तौ उत्पन्नस्य न हि क्रिया कारकनिष्कृता कल्पकोटि व्यवस्थफलदानाय स्वात्मानं विदति सार्थमानमात्र वेदत्वात् तस्याः न तत्क्रिया आत्मज्ञानवते स्वार्थ प्रतिबंधकाले एव प्रजादिफलेन कर्तारं संबध्नाति आत्मज्ञानं पुनः पुरुषार्थसिद्धौ न उत्पद्यमान स्वरूप व्यतिरेकेण अन्यते रूपान्तरं साधनान्तरं जायते कुत एतते यतः ஆத்மஞானம் கர்மா இது ரெண்டுல ஆத்மஞானம் தான் அவித்தையை போக்கும், கர்மா அவித்தையை போக்காது. ஏன் அப்படின்னு காரணம் சொன்னால், ஏன்னா கர்மா அவித்தையால உண்டானது. கர்மா அஜ்ஞான சமீபத்துவா, அஜ்ஞானத்தால வருதே கர்மா, அதனால அது அஜ்ஞானத்தை போக்காது அப்படின்னு இப்படி சொன்னா உடனே தெரியும். ஞானமும் அப்படிதானே, ஞானமும் அஜ்ஞானத்தினால்தான் வருது. ஞானத்துக்கும் அஜ்ஞானம் அஜ்ஞானம் இருந்தால் தான் ஞானம் வரும். எப்படி ஞானம் வரத்துக்கு உபதேசம் பண்ற குரு வருவாங்க. குரு உபதேசம் பண்ணணும்னா அவர் சிஷ்யனை பார்த்து தான் உபதேசம் பண்ண, அந்த சிஷ்யன் வருவாங்க வேண்டாமா? அப்ப என்ன உபதேசம் பண்ண? சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணணும்னா சாஸ்திரமும் ஒன்று இருக்கணும் வேண்டாம். அப்ப சிஷ்யம் வேற, குரு வேற, சாஸ்திரம் வேற, இவர் உபதேசம் பண்றது வேற, எப்படின்னு எல்லாம் அழிவுதான் இருக்குது. அப்ப இத்தனை அறிவு இருந்தால்தான் ஞானமே குறைக்க முடியும். இதெல்லாம் இல்லாமலே ஞானம் வருமா? அப்ப கர்மா மாற்றம் அவித்தையால உண்டாக தெரிகிற காரணத்தாலே அவித்தையை போக்காது அப்படின்னு சொன்னால், ஞானம் கூட அவித்தையால உண்டாகிறது தானே, அது எப்படி போக்கும்? அஜானத்தை வேலை வரலாமா? அவித்தையால தான் வருது. அப்படி இருக்கிறது இது அவித்தையை போக்கா அது போக்காது சொன்னா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனா ஒரு சின்ன சூக்ஷமான வித்தியாசம். ஞானத்துக்கு முன்னாடி இருக்கிற அப்புறம் அந்த கர்மாவுக்கு தெரியுங்கிறது. ஞானம் உதாரணத்துக்கு அது ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த அறிவே வந்து குரு வேதம், சிஷ்யன் வேதம், சாஸ்திரம், உபதேசம் இதெல்லாம் எப்போ தேவைப்படுறது? ஞானம் வர்றதுக்கு முன்னாடி. இதெல்லாம் ஞானத்தை கொடுத்துட்டு சொன்னா அதுக்கப்புறம் இந்த அவித்தை கூட எடுக்க வேண்டியதில்லை. ஞானம் எப்போ அவித்தை போக்கும்? வந்ததுக்கு அப்புறம் தானே, வரதுக்கு முன்னாடி இல்லை. வரதுக்கு முன்னாடி அவித்தை இருக்கு, அது ஞானத்துக்கு உபயோகப்படுறது. ஆனா வந்த உடனே அவித்தையை யோசனை. ஆகையாக ஞானம் அதுக்கப்புறம் அவித்தையை நிறுத்தி விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவிதை வர மாதிரி கேட்காது. அதுக்கு ஒரு அவிதையும் வேண்டாம். வந்தாச்சுன்னா உற்பத்தி அவிதைன்னா அது உற்பத்தி ஆகிறதுக்கு அவிதையை அவிழ்த்து உற்பத்தி ஆனதுல விட அவிதையை கேட்காது. கர்மா அப்படி இல்லை. கர்மா உற்பத்தி ஆகிறதுக்கு எல்லாம் அவிதை நிறைய வேணும், எல்லாம் இருந்தால்தான் வரும். வந்ததுல அந்த கர்மா பலத்தை கொடுக்கணுமே, அப்பவும் அவிதை இல்லைன்னா முடியாது. ஏன்னா கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்கு இவன் மறுபடியும் ஜென்மா எடுக்கலாம். சரீரம், இந்திரியம், அது இது போக்குவரத்து எல்லாமே வேணும் அவனுக்கு. அப்ப இத்தனை அவிதை இருந்தால் தான் முடியும்.
அப்போ கர்மாவுக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் வந்ததுன்னு கேட்டா, கர்மா உற்பத்தியாகிறதுக்கு அவிஜய அபேட்சிக்கிறது, அதோடு மாத்திரம் இல்லை, அது தன் பணத்தை கொடுக்கறதுக்கும் அவிஜய அபேட்சி. இவன் அவிஜயமாக இருந்தாதான் அந்த கர்மபலத்தை அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. ஆனால் தியானத்தெல்லாம் தெரியும். அதனாலதான் தியானம் அவிஜய போகும். கர்மா அவிஜய போகிறதுனா கர்ம பலத்தை கொடுக்க முடியாம இருக்கும். அதனால அது அவிஜய போக்காது அப்படின்னு பதில். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டா, கிரியைக்கும் தியானத்துக்கும் இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தியானம் உடனே வேலை செய்யுமா, ஆனா கிரியை மெதுவா வேலை செய்யும். கிரியையுடைய பலம் கொஞ்சம் காலம் கழித்து கிடைக்கும், ஆனா தியானத்துடைய பலம் உடனே வரும். நகிரியா ஆத்மஜானவத்து சுவாத்ம பிரதிலம்ப காலே ஏவ ஸ்வர்காதிபதியை கர்த்தாரம் சம்பந்தாமி. அஜான நிவர்த்தியான தியானத்துடைய பலம். இது தியானம் வந்தவொடனே அஜான நிவர்த்தி கொண்டு போகும். இதுக்காக காத்துக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கிரியை பண்ணிட்டு காத்துக்கணும். நான் பண்ணியாச்சு, இனிமே வரும், அப்புறமா வரும் பலன்னு. உடனே பலத்தை கொடுக்கறது, உடனே பலத்தை கொடுக்காம போகுது. இது ரெண்டு வித்தியாசம். ஏன் உடனே பலத்தை கொடுக்க முடியல அப்படிங்கிறதா, அதுக்கு வேண்டிய அறிவியெல்லாம் இன்னும் தயாராகவே. ஏன் அது பலத்தை கொடுக்கறதுக்கு அதெல்லாம் தேவைப்படுவது, அதெல்லாம் சுத்தமாகல, அதனால நாளையா இருக்கு. ஆனா தியானம் இருக்குன்னா அதுக்கு போகவே எதுவும் இருக்காது. இதான் ஏன்னா உற்பத்தியானதுக்கப்புறம் அந்த தியானம் தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு வேறையும் அபேட்சிக்கணும். அதனாலதான் இது உடனே அதுதான் அவிஜயத்தை அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்ப என்ன ஆச்சு, யதா பலவத்ரி பிரமாணோத்தம் சம்யக் ஞானம் ந பாத்தியதே ஆகாங்கதே நகாப்யன்யதே பாதனம் பிரதி சாதனம். ஒரு சமயத்தினுடைய சாரம் பிரமாணத்தினாலே உண்டாகக்கூடிய சம்யஜானம் என்பது பிரமாணோத்தம் சம்யஜானம் பலவத்துக்கு அது ரொம்ப பலவானாக இருக்கு. அதனாலே நம் பாதித்தது சம்யஜானத்துக்கு பாதம் கிடையாது. ரெண்டாவது, அந்த சம்யஜானம் மற்றதை பாதிக்கணும், அது பாதிக்கப்படாது. ஆனா இது அவிஜயை பாதிக்கும், மற்ற ஞானத்தெல்லாம் பாதிக்கும். அப்படி ஏன்னா இது பலவற்று, அது பாதிக்கிறதுக்கு இன்னொரு சகாயத்தையும் கேட்காதுங்கிறது. ஆகாங்கதே நகாதி அந்நது பாதனம் பிரதி சாதனம். இந்த ஞானம் அஜானத்தை பாதிக்கணும், அஜான காரியத்தை பாதிக்கணும். அப்படி பாதனங்கிற இந்த காரியத்தை செய்வதற்கு சகாயமாக இன்னும் ஒண்ணு நக ஆகாங்கது, வேற இன்னும் ஒண்ணு எதிர்பார்க்காது. இது வந்தா போதும். இப்படியாக நிராசம் உபசம்சரியது. இப்படியாக தியானம்தான் அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். ஆகையாலே தியானம்தான் மோட்சத்துக்கு காரணம் அப்படின்னு தன்னுடைய பக்கத்தை ஒரு இதை சாதிச்சுட்டார். அது உபசமாரம் பண்றார். தஸ்மா துக்கோதேர் ஹேதோஹோ அஜ்ஞானஸ்ய அபனுத்தயே சம்யக் ஞானம் சுபர்யாப்தம் கிரியாசேரி ந உத்தஹேதுதா. தஸ்மாத்து இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணிட்டதுனால என்னாச்சு, துக்கோதசி துக்க சமுத்திரம். அந்த துக்க சமுத்திரத்துக்கு ஹேது என்னது, அஜ்ஞானம். துக்கோதேர் ஹேதோஹோ அஜ்ஞானஸ்ய, அந்த அஜானத்துக்கு அவனோதனம் பண்ணுவதற்கு, அபனத்தையே அதை அழிப்பதற்கு சம்யஜானம் சுபரியா. சம்யஜானம் அது போதுமானது. அஜானத்தை போக்குறதுக்கு ஒண்ணு போதும். கிரியையும் இந்த காலத்தை செய்யல அப்படின்னு கேட்டா தெரியாது. நான் கிரியை இந்த காலத்தை செய்ய முடியாது, ஏன்னா அது காரணத்தை தெரிவிக்கும். அது அஜானத்தை போகிறது முடியாது. கிரியை அஜானத்தை அபேட்சிச்சாதான் தம் வேலையை பண்ண முடியும். அதனால அது அஜானத்தை போக்குனா வேலையை செய்ய முடியாது. அதனால அஜானத்தை அது போக்காது. இப்ப கிட்டம்னால உங்களுக்கு சொன்னாரோ இல்லையோ, சம்யஜானங்கிறது ரொம்ப பலம் உள்ளது. அதனால அதை எதுவுமே பாதிக்க முடியாது அப்படின்னு. ஆனா அப்படி தெரியலையே. நல்ல சம்யஜானம் கிட்ட தவறான தியானத்தினாலே சில சமயம் பாதிக்கப்பட்டதாக ஆகிறது இருக்கு அப்படின்னு வேற ஒரு கருத்து.
ननु बलवदपि सम्यज्ञानं तत् अप्रमाणोत्थेन असम्यज्ञानेन बाध्यमानं उपलब्धामहे நமக்கு தெரியுதுன்னு உபலபாவனை நமக்கு பார்க்கிறோம். பலவதுதான் சன்னிதானம் நல்ல பலமா வந்தது. ஆனாலும் அசம்யஜானம் அப்பிரமாண சாந்தி தியானம் தான். அது வாஸ்தவமான சாந்தி தியானம் சரியான பிரமாணத்தினால வந்து தெரியுது. இருந்தாலும் அது வந்து சில சமயம் சில இடத்துல சன்னிதானத்தை பாதிச்சுட்டு அது இருந்தால் வருது. அப்படி தெரியுது. அந்த மாதிரி எங்க தெரியுது கேட்டா यदा उत्पन्न परमार्थ बोधस्यापि कर्तृत्व भोक्तृत्व राग द्वेषादि अनवबोधोत्थ प्रत्ययाः आविर्भवन्ति. பரமார்த்தம் என்ன அப்படின்னு தெரியும். வேதாந்தம் படிச்சிருக்கான். வேதாந்தம் படிச்சதுனால விஷயம் தெரியுது. அதனால ஆத்மஸ்வரூபம் ஒன்றுதான் பரமார்த்தம். வேறு எதுவுமே பரமார்த்தம் இல்லை. ஆத்மஸ்வரூபம் ஒன்றுதான்ங்கிறது தெரியல. அதனால பரமார்த்த போகம் வந்தாச்சு, எது பரமார்த்தம் என்று தெரிஞ்சாச்சு. ஆனாலும் அவனுக்கு கர்த்தத்துவம் இருந்துருக்கு, போக்கிருத்தம் இருந்துருக்கு, ராகத்வேஷங்கள்லாம் இருந்துருக்கு. நாங்க அவன் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறான். கர்த்தத்துவம் இருக்கிறதுனால வேலை செய்யணும்னு சொல்றான். ஏன் இந்த பஞ்ச காதலோட மனத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். நான் தான் சொல்லியிருக்கேன், அப்போ நான் தான் அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கர்த்தத்துவம் போக்கிருத்தம் சில இடத்துல ராகம், சில இடத்துல தேசம் இதெல்லாம் கூட வருதுன்னு காண்றோம். அவன் தன்னிடத்துல கஷ்டத்தையும் போக்குறதையும் பார்க்கறது ஜீவன் முத்தனத்தை. சில பேர் படிக்கவார பற்றி சொல்றாங்க வச்சுங்களேன், வேதாந்தம் படிக்கிறாங்க சொல்றாங்க. இந்த மாதிரி அவனுக்கு வருது போதோ அனவபோதோத்தம் பிரச்சனையா. இது எல்லாம் உங்க சித்தாந்தப்படி அஜானத்தினால வரக்கூடிய பிரதி அகம் கர்த்தா போக்தா அப்படிங்கிறது இதெல்லாம் வருது. அப்போ நான் கேட்கிறேன், இதை வச்சுட்டு நீங்க என்ன கேட்கிற, அந்த சமய தியானத்தை இந்த அகம்ய தியானம் சாந்தி தியானம் பலவத்தா இருந்து வந்து அதை பாதிக்க இருக்கு அப்படின்னு சொல்றோமா என்ன? இன்னைக்கான அது பாதிக்க வச்சிருக்கு, அதுக்கு சொல்லும் பாதிப்பு இல்லை, அப்படியே இருக்கு. இது பாதிப்பு தனியா வந்துருக்கு சொல்லலாமேன்னு கேட்போம். சொல்லாமனா இப்ப கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில எனக்கு விவரம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதுக்குள்ள எனக்கு முகம் ஒன்று இருக்கு. கண்ணாடிக்குள்ள ஒரு முகம், கண்ணாடிக்கு வெளியில ஒரு முகம், ரெண்டு முகம் அது எனக்கு. ஆனா விவரம் தெரிஞ்சுக்கப்படா கண்ணாடிக்குள்ள முகம் இல்லை, வெளியில இருக்கிற முகம் தான் கண்ணாடியில தெரியுது. இதுக்கு பிரதிபிம்பம் வேறு அப்படின்னு விவரம் தெரியுது. விவரம் புரிஞ்சதுக்கப்புறம் நான் கண்ணாடியை பார்த்தேன்னா முகம் தெரியாம போகணும் போகாதவில்லை. இப்போ முகம் தெரியவில்லைங்கிறதுக்காக எனக்கு விதத்தை தெரியலன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஏமாந்து பழைய ஏமாந்துதான் போயிருக்கா, ரெண்டு முகம் இல்லைன்னு தெரியலன்னு இல்லை. சமீதானம் இருக்கு, ஒரு முகம் தான் அப்படிங்கிறது ஏமானம் இருக்கு. ஆனா கண்ணாடிக்கு இருந்தா போல பத்தாச்சுதான் தெரியும் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த பழைய விபரீதமான சாந்திக் பிரச்சனை இருக்கு. இது சமயஞானத்தை பாதிக்கல, அது வந்துட்டு ஒரே முகம் அப்படி இது பாதிக்கிறதாக இருக்கும். கண்ணாடியில தனியா முகம் இல்லை, ஒரே ஒரு முகம்தான் அப்படிங்கிறது பாப்பு. இதெல்லாம் பாதிக்கிறதாக ரெண்டு முகம் இருக்கு. இது ஒரு முகம் இருக்கு, கண்ணாடியில ஒரு முகம் இருக்கு, எல்லாம் கரெக்டு. ஒரே ஒரு முகம் தான் முகம் சொன்னா கருத்து அப்படின்னு வந்ததுன்னா அந்த சமயஞானத்தை இந்த நாட்டிஞானம் பாதிப்பதாக சொல்லலாம். அப்படி இல்லை. அதனால சமயஞானம் பார்த்து சுத்தமா இருக்கு. அதோடு கூட பிரதிபாசம் சமஸ்காரத்தால வந்திருக்குன்னு சொல்லக்கூடாதா அப்படிதான் கேட்பான். கேட்கறது எப்படி சொல்றார், இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. நபி அபாதித்தே சமயஞானி தது விருத்தானாம் பிரத்யானாம் சம்பவ அஸ்தி. அந்த பழைய ஞானத்தை பாதிக்காமல் அதுக்கு விருத்தமான ஒரு பிரதிநிதி எப்படி ஏற்படுது? விருத்தமா இருக்கிறதுனாலே. ஏன்னா விருத்தமான பிரதிநிதி வரணும்னு சொன்னா அது பிரதிபந்தம் இல்லாம இருந்தா தான் வருது. ஏற்கனவே வந்த ஞானம் இதுக்கு நேரடியான விபரீத விஷயமா இருக்கிறதுனால அது இப்பேற்பட்ட ஒரு விபரீதமான ஒரு ஞானத்தை வரத்துக்கு இடமே தராது.
பிரதிபந்தம் பண்ணும். ஆனா அது இடம் கொடுத்து இது முறைக்கு வருது, இந்த தியானம் வருது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும், அந்த தியானம் இதுக்கு விருப்பம் இல்லை அப்படியாவது சொல்லணும். இல்லை அது இதனால பாதிக்கப்பட்டு விட்டது, அப்படியால அதை ஒன்றும் பண்ண முடியல இதை அப்படியாவது சொல்லணும். அப்புறமா வரக்கூடிய காட்சி பிரச்சயமானது ஏற்கனவே வந்த சமய தியானத்தை இது பிரபலமாக அதை அடித்து இருக்குது, அதை பாதிப்பு அப்படிங்கிறாவது சொல்லணும். இல்லைன்னா வர முடியாது. அதனால எனக்கு சந்தேகம், சமய தியானம் பரவத்து அது அஞ்ஞானத்தை பாதிக்கும், இது சாதாரணமா வச்சுக்கலாம். ஆனா சில இடத்துல சமயஜானம் கூட தோற்றுகிறது, பலவற்றாக ஒன்று விட்டாத்தியானம் அது சமயஜானத்தை பாதிக்கும் போது இருக்கு சந்தேகம். இதுக்கு பதில் சொல்றார், நந்த தேவம் சமயஜானம் எக்காலத்திலும் துஷ்டஜானத்தினால பாதிக்கப்படாது. புதா பாதிகத்வாத் அவித்யாயா வித்யாம்சா நைவ பாதகே. தானா சாந்தி ஞானம், அந்த அவித்யானது அவித்யால் வரக்கூடிய ஞானமானது அவித்யை போக்கக்கூடிய வித்யா சமயஜானம் இருக்கு, அந்த சமயஜானத்தை பாதிக்கவே பாதிக்காது, பாதிக்க முடியாது. நைவ பாதகத்தை பாதிகத்வா அவித்யாயா அதுக்கு நேற்று கொடுக்கிறார். அவித்யங்கிறது ஏற்கனவே பாதிக்கணும், ஞானம் வந்துட்டாலே பாதிக்கணும். பாதிக்கப்பட்ட அதுக்கு பிரதிபாசத்தை வரனா உண்டு பண்ண முடியுமே தவிர சமய ஞானத்தை பாதிக்க முடியாது. பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாலே அவருடைய பலம் போயிட்டு இது தப்புன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அப்ப அந்த பக்கத்தை நம்ம பலமா எடுத்துக்கோமா, அப்போது தெரியாத இருந்தா அதை நல்ல விதமா விசாரமா எடுத்துருக்கோம், அதான் கரெக்டு அப்படின்னு அது ஒரு பலத்தை கொடுத்துருக்கோம். ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பக்கத்துல பலம் கொடுக்கும். அதனால அதுக்கு பாதிதமாயிருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பலம் வராது. ஆனா அந்த அதுக்கு தன்னுடைய சம்ஸ்கார வச்சாக்கு பழையபடிக்கு கொஞ்ச நாளைக்கு பிரதீசியை உண்டு பண்ணிட்டு இருக்கலாமே சொல்ற அந்த வித்தியை பாதிக்க முடியவே முடியாது. பாதிகத்வா அவித்யாயாக வித்யாம்சா நைவபாதது தத் வாசனாக நிமித்தத்துவம் யானிக்கு வித்யாசம். இப்போ நான் ஏற்கனவே உள்ள வாசனைகள் இருக்கு ஏற்பட்ட, அது நிறைய சேர்ந்து அந்த வாசனைகள்லாம் மறுபடியும் பழைய மாதிரியான ஒரு திருப்தி வரத்துக்கு பிரதீதி ஏற்படுவதற்கு நிமித்தமாக ஆயிடும். பிரதீதி வருது ஏமாந்து போக மாட்டான். கண்ணாடி முகத்துல முகம் கண்ணாடியில தெரியறதுங்கிறதுக்காக ஏமாந்து போயிட மாட்டாங்க. கண்ணாடி ஏமாந்தாலும் இல்லை ஏமாந்து தத்துவஞானம் இருக்கு. ஆனா பிரதீதி வரத்துல ஒன்றும் தப்பு அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல திடீர்னு அஜானத்தை போக்காது சொன்னாக்க கிரியாஜயம் நோக்க பேசுபா அப்படின்னு 37வது ஸ்லோகத்தை காரணம் பண்ணிட்டார். அதுக்கு பதில் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவரே வியாக்கியானம் பண்றார். கர்ம அஜான வினப்பத்வா என்ன ஹேது, இது அஜானத்தை போக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இதான் காரணம். ஏன்னா அது அஜானத்தால உண்டாகிறது. அதுவே ஒரு கேள்வி கேட்டு அந்த காரணத்தை பரிஷ்காரம் பண்ணியாச்சு. அது அஜானத்தை அபேட்சிக்கிறது. கர்மா அஜானத்தால உண்டாகிற மாற்றத்திலே தன்னுடைய பலத்தை ஏற்படுத்துறது, நான் காரியம் பண்றதுக்கு அஜானத்தை அபேட்சிக்கிறது. அதுதான் காரணம். சத்திய சமர்த்தனம் பூர்வமேவ அபிஹிதம் ஹிதம் சம்பிரயுக்ததாம் இத்தியாதி. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல எந்த ஒரு ஹிதமாக இருந்தாலும் சரி அந்த ஹிதமானது நமக்கு வேணும் அடையணும் அப்படின்னு ஆசை வந்தாதான் பிரவேசிக்கிறது. ஆசை வருதுன்னா ஆசை வரதுக்கு நமக்கு அஜானம் தெளிவா இருக்கு. அதனால கர்மாவால அஜானம் போகாது. இதம் சம்பிரேஷதாம் வித்தியாசம் தது அபியுக்தயார்த்தம் அவித்யான்வய சம்சாரான்வயிக்கும் பிரதர்சயிஷ்யாமி இத்யத ஆஹா. இப்ப ஏற்கனவே சொன்னாங்க கர்மா எப்படி அவித்தையை அபேட்சிக்கிறது அப்படிங்கிறத இந்த மேல காண்பிக்கிறாரா. எப்படி காண்பிக்கிறாரா, அன்வயம் எதிரேகம் இது ரெண்டதாக. அன்வயம்னு சொன்னா அதுக்கு கூட இருந்தால்தான் கர்மாவுடைய பலத்தை ஒருத்தான் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அவித்யா விட்டு
ஆக கர்மாவெல்லாம் இவனால அனுபவிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறது. அதுக்கு கூட இருக்கு. அப்பதான் கர்மா தன் பலத்தை கொடுக்கிறது. அதுக்கு இல்லை கர்மா பலத்தை கொடுக்காம போச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுதான் அன்பகம் வெற்றிவேசம் அப்படின்னு இதை காண்பிக்கிறேன். பிராமணியாத்மதே தேகே லாத்வா ந ஆத்மேதி பாவனாம் ஸ்ருதேஹே கீகரதாம் தேவி வாங் மனக்காய கர்மபுரி. பிராமணியாத்மதே தேகே இந்த தேகத்திலே, இந்த தேகம் எப்படி பேர்பட்டது? இதுல பிராமணியம் இருக்கலாம், கத்திரியத்துவம் இருக்கலாம். இந்த ஜாதி தேகத்தை சேர்ந்தது. பிராமணியாதி ஜாதிகள் தேகத்தை சேர்ந்தது. அந்த தேகத்திலே நான் சொன்ன நம்ம மனுஷன் ஆத்மேதி பாவனாமி லாத்வா, இதுதான் தான்கிற அந்த பாவனையை கொண்டு வந்து தேகத்தையே தான் அப்படின்னு நினைத்துக் கொண்டு அப்படி பிரிக்கணும். நான் ஆத்மா இது பாவனாம் ஸ்ருதேய சிங்கரதா. என்னாச்சு, இந்த தேகங்கிறது பிராமணியத்தோடு சேர்ந்தது. இந்த தேகத்துல தான் அப்படின்னு அவன் ஏற்றுக்கொண்டான், ஒரு பாவனை பண்ணிட்டான். அத்தியாசத்தினால இதை தான் நினைச்சது. அப்ப அந்த ஆத்மாவே பிராமணனா இருக்கு இல்லையா? தேகம் முன்னாடி பிராமணனா இருந்தது, அதை தான் நினைச்சிருந்தாரு. அப்படி நினைச்சு இந்த ஆத்மாவுக்கு பிராமணனா இருக்கு. இவனே பிராமணனா இருக்குன்னா பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் கர்மாக்கள்லாம் இருக்கு. அந்த விதிக்கு இவன் அதிகம், அந்த விதி சொன்னபடி அதை அனுஷ்டானம் பண்ணிருக்கு. ஆக ஸ்ருதேஹே கிங்கரதாம் தேவி, அதுக்கு அதீனமாக ஆகிவிடுவான். என்னென்ன பண்ணலாம் அது என்ன சொல்லிருக்கோ ரமணம் வான் மனசாய கர்மபுரி. அவன் வாசா மனசா காயேன சரீரேன செய்ய வேண்டிய காரியங்கள் இது எல்லாத்தையும் வச்சு இந்த ஒவ்வொன்றையும் கர்மாவை செய்யலாம். வாசால செய்யக்கூடிய கர்மாக்கள், மனசனால பண்ணக்கூடிய கர்மாக்கள், சரீரத்தினால பண்ணக்கூடிய கர்மாக்கள், இது எல்லாத்தையும் செஞ்சு அந்த திருப்திக்கு அதீனமாக இருக்கிறான். அப்படி இருந்தாக்கா அவனுக்கு நல்லது. அந்த மாதிரி இருக்கிற இதுதான் நல்லது. எப்பா கர்ம அஜான சமுத்தமேவ தஸ்மாத் தத் வியாபத்தும் நிவர்த்தத்தை. இது என்ன, இது யாரை பற்றி சொன்னது? ஒரு தத்துவஞானியை பற்றி சொல்லலையோ இப்ப சொன்னது. தேகத்துல போய் பிராமணியாதிகளோடு கூடியிருக்கிற தேகத்திலே தாங்கிற ஒரு பாவனையாலே இவரே பிராமணனாகி பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட சாஸ்திரத்துக்கு இவன் ஒரு சிங்கரனாகிட்டான் அப்படின்னு சொன்னது யாரை பார்த்து சொன்னது? ஜாதியை பற்றி இல்லை. தேகத்தை ஆக நினைச்சிருந்தாங்க சொன்னதுனாலே அவன் அஜானின்னு. அப்ப என்னாச்சு, அதுக்கு இவன் கூடவே இருக்கு. அதுக்கு கூட இருந்துதான் இவன் கர்மானுஷ்டானம் பண்ணான். வாக்கு மனக்கால கர்மாக்கள் எப்போ அனுஷ்டானம் பண்ணான்? கூடவே அதுக்கு இருக்குதான் பண்றான். அப்பதான் பண்ண முடியும். ஆனா இந்த அதுக்கு குறித்து இருக்குன்னா இவனால ஒன்றும் பண்ண முடியாதுன்றது அதுக்கு அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் எஸ்மாத் கர்ம அஜான சமுத்தமேவ தஸ்மாத் தத் வியாபத்து நிவர்த்ததே. கர்மாங்கிறது அஜானம் இருந்தாத்தான் வரும், இல்லாட்டா வராது, இல்லாட்டால் வராது. இதுதான் வெற்றிவேசம். அந்த அவித்தை இல்லாம போச்சுன்னா கர்மா வராது. அதை சொல்றார். தர்ம அகில அதிகாரத்தே பிரம்ம ஜானாத்மியா முனிதி வர்த்தமானः ஸ்ருதேர்மூர்த்தி நைவஸ்யாத் வேத ஸ்வீகாரः. தர்ம அகில அதிகாரா, அந்த வித்தியாசமும் இப்படி இருந்தால்தான் உனக்கு அதிகாரம், இப்படி இருந்தால்தான் இந்த கர்மாவோட அதிகாரம் வந்து அதுக்கு வேண்டிய விசேஷங்கள்லாம் தெரியுது இல்லையா? அந்த விசேஷ அதிகாரங்களை எடுக்க வேண்டியது ஒண்ணு இல்லாம இருக்கு. அப்படி வந்துட்டா அவன் தர்ம அகில அதிகாரா. அவன் அதிகார என்னெல்லாம் சொல்றோம்னா அஸ்தி சமர்த்தகா வித்வான் சாஸ்திரேன அபரிவிதத்தகா. இது குருவா எல்லாருக்கும் எந்த பலத்துக்காக அந்த கர்மா விதிக்கப்பட்டிருக்கோ அந்த பலத்தை வாங்க ஆசைப்படுவனா இருக்கணும். அப்பதான் அவன் அதிகாரி. அதான் அஸ்தி சமர்த்தகான சொன்னா சொல்லப்பட்ட கர்மாவை சரியா அனுஷ்டானம் பண்றதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கணும் உடம்புல. அது ஒண்ணு சமர்த்தகா. அது மாத்திரம் வித்வான்
வித்வான்னு சொன்னாக்க எப்படி செய்யலாம், என்ன செய்யணும் என்று விவரம் தெரிஞ்சவனா. என் கண்டது சக்தி இருக்கு, ஆனா என்ன பண்ணாலும் தெரியல, எப்படி அவசானம் பண்றதுன்னு தெரியலன்னா அவன் அதிகாரி கிடையாது. அதனால அந்த அவசானம் பண்றதுக்கு வேண்டிய ஞானம் அவன்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி வித்வான். இது எல்லாம் இருக்கு, ஆனா சாஸ்திரம் இவனுக்கு சொல்லல இந்த பெருமாவை அப்படி இருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப இவன் அதிகாரி ஆகல. அது சாஸ்திரேன பரியுதமா. இப்ப சாதாரண பரியுதா சாஸ்திரம் இவனுக்கு இது கிடையாது அப்படின்னு இவர் எடுத்து வச்சுக்கிறேன். அப்ப இவன் மாதிரி அதிகரிச்சு இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லை. அதனால இவன் அதிகாரி இல்லாத போயிடுவான். 4 அம்சம் இருக்கு. அர்த்தி சமர்ப்போ வித்வான் சாஸ்திரேன அபரியுதம். சாஸ்திரம் இவனுக்கு தேர்வு பண்ணியிருக்கலாம், இந்த கர்மாவுக்கு நீங்க அதிகாரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ அவன் அதிகாரி ஆக மாட்டான். இது எந்த அதிகாரமும் இல்லை. யாரு தியானிகிட்ட சாஸ்திரேன அபரியுதா அர்த்தி சமர்த்தகா வித்வான் எதுவுமே இல்லைன்னு சொன்னா இவன் அதிகாரியே இல்லை. எப்படி இவனுக்கு இந்த அதிகாரம் நேர்த்தியாச்சுன்னு சொன்னா பிரம்ம ஜானாத்மினா தர்க்க அகில அதிகாரா. பிரம்மஜானம் அப்படின்னு ஒரு அறிவு இவனுக்கு ஏற்கனவே இந்த அதிகார எல்லாத்தையும் ஏற்று இப்ப இவன் அதிகாரத்திலே இல்லாம இருக்க தியானம் பண்றதுனால அவிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை இல்லையா. தர்க்க அகில அதிகாரத்தை பிரம்மஜானாத்மினா முனி அப்பேற்பட்ட இந்த முன்னானவன் சுருதேக மூர்த்தனி வர்த்தமானா. முன்னாடி சீக்கிரனா இருந்தாங்கன்னு சொன்னாங்க, ஸ்ருதிக்கு மேல போயிட்டாராகும். இவனுக்கு அதிகமா ஸ்ருதி அப்படின்னா என்னன்னு சொன்னா, இவன் எந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறானோ அந்த ஆத்மஸ்வரூபம் பரமேஸ்வரனா இருக்கு, சர்வேஸ்வரனா இருந்துருக்கு. அப்ப சர்வேஸ்வரன் தானே அந்த ஸ்ருதிக்கும் மேல. ஏன்னா ஸ்ருதியே அவர்களுக்கு இங்க வந்ததுதானே, அவர்களுக்கு மூச்சு காட்டுதானே இல்லையா. அப்ப மேல போயிட்டானாமா. மேல போனதுனால நைவத்தியா வேத சிந்தனா. ஆக இவன் வேலை செய்ய மாட்டான். ஸ்ருதிக்கு அதீனமா இருந்தா ஸ்ருதி சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். ஸ்ருதிக்கு அதீனமா இல்லைன்னா ஸ்ருதி சொன்னதை கேட்க மாட்டான். அப்படிதானே லோகத்துல இப்படிதானே சாதாரணமா அவன் சொன்னதையும் கேட்கலாம். இல்லைன்னா அவனுக்கு அதீனமா இருந்தா செய்யலாம். நான் உன் சொல்றதை கேட்க மாட்டேன். அத இதரா घनतर अविद्यापटल संपीतान्तःकरण अंगीकृत कर्तृत्वादि अशेष कर्माधिकार अंगीकृत कर्मा कर्म அப்புறம் அசேஷ कर्माधिकार காரண என்ன தோன்றது, இந்த வாக்கியத்துல ஒரு தப்பு ஒரு 2 எழுத்து கேட்டா சரியா. அதிகார காரண அப்படியாவது இருக்கலாம். அப்படிதான் இருக்கா? நான் அதனாலதான் இங்க சிரமப்படுறேன். அதிகாரணான்னு இருக்கு செய்யல. அதிகார இதுல அசேஷ கர்மாதி காரணான்னு அப்படின்னு மாத்திரம் போட்டு அசேஷ கர்மாதி காரா அப்படியாவது வரணும், அதிகார காரணாவது வரணும். இது பிரதிஷேக சோதனா சங்கம் சோபதர்ஷா கர்மத்து பிரவர்த்தமான மேல அமைகிறது. சுகை ராசனோதி தேவத்வம் நிகழ்ச்சி நாரதீகதி சுகாபியாம் புண்ணியபாபாபியாம் மானுஷ்யம் லபதே அவசரா பகதரா. இப்ப யாரை பற்றி சொன்னோம்? பிரம்மஜானாஜினால அவனுடைய அதிகாரங்கள்லாம் நஷ்டவாயிட்டு அப்பேற்பட்டவனுக்கு முன்னாடி இவனுக்காகவும் வேறாகும் அப்படின்னா அழிவான். இதரா அவன் என்ன எப்படி இருக்கான்? கனதர அவித்யாபதன சம்பீத அந்தகரணா. இந்த அந்தகரணம்
அதுக்குங்கிற ஒரு போர்வையாக நன்றாக மூடப்பட்டிருக்கு. திருடமான திருடமான அவிந்து, அந்த அவிதியை வந்து இவருடைய அந்தஸ்தனத்தை நன்னாவே நன்னாவே கட்டி வச்சிருக்கு. அதனால இதனால பார்க்க முடியாது, இந்த கண்ணை கட்டி வச்சா பார்க்க முடியாது இல்லையோ, அந்த மாதிரி அந்தஸ்தனத்தை நன்னா கட்டி வச்சிருக்கிறது. அதனால அவனால சரியா பார்க்க முடியாது. அதனால அவன் என்ன பண்றான், அங்கீகிருத்த இது அங்கீகாரம் பண்ணிக்கிறான். என்ன அசேஷ கர்மாதிகார காரணம், கர்மாவுக்கும் அதிகாரியாகிறதுக்கு என்ன காரணங்கள் வேணுமோ அந்த கருத்திற்கும் போக்கிற்கும் போக்குவரத்து எல்லாத்தையும் அங்கீகாரம் பண்ணிட்டவனாக இருக்கிறான். அங்கீகிருத்த கர்த்திருவாதி அசேஷ கர்மாதிகார காரணா, மொத்தமா எத்தனை கர்மாதிகாரத்துக்கு காரணம் வேணுமோ எதை கேட்டாலும் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுருக்கான். அப்படி வச்சிருந்தவன் இது பிரதிஷேக சோதனா சந்தம்ச உபதேசா, இதுன்னு ஒண்ணு பிரதிஷேகம் ஒண்ணு, இது ரெண்டுமே நம்ம சோதனான்னு சொல்றது சாஸ்திரம். இந்த சாஸ்திரங்கிற அந்த இருச்சி இருக்கு, அந்த இருச்சியில அப்படியே வெற்றியா மாற்றிருக்கோம். இதை விட்டு இன்னும் போக முடியாது. சந்தஸ்தா அது நல்லா பிடிச்சிருக்கு. அதனால அவங்க அந்த கர்மாவை தவிர்த்துக்கிறான். அந்த சாஸ்திரத்துக்கு அதீதமாக இருந்து தவிர்த்துக்கிறான். பிரவர்த்திக்கு அவன் என்ன பார்க்கறான், அதனால என்ன பலத்தை அடைகிறான், சுகையில் ஆப்பனோடு தேவத்துவம். இந்தமான கர்மா மாத்திரம் அர்த்தம் இருந்தாங்கன்னா தேவலோகத்தில் போவான், பருவலோகத்தில் போவான், அங்கே தேவபாவத்தை அடைவான். விதிப்புக்கெல்லாம் அவசானம் பண்ணாங்கன்னா விதிப்பை நாரதையும் பற்றியும் நரக்கலோகத்துக்கு போவான். அங்கே வேற வந்து ஜென்மா இருக்கிறோம். உகாதாம் புண்ணிய பாபாம் மானுஷ்ய உள்ள பற்றி அவசரா, ரெண்டு கலந்து பண்ணியிருக்கான், ரெண்டு கலந்து இருக்குன்னு சொன்னா மனுஷ ஜென்மாவை அடையலாம். ஆனா இது எந்த ஜென்மாவை அடையிறது என்று பார்த்து இவனா பார்த்து தேவத்தம் வேண்டாம் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னா முடியாது. ரெண்டு கலந்து பண்ணியிருக்கிற இடத்துல நான் வந்து இதை பிரிச்சு வச்சு நோடுறேன், நல்ல மாத்திரம் வச்சு தேவபாவத்தை எடுத்து சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவசரா இவன் கையில் இல்லை. விபாவத்தானோ புண்ணிய பாபாம் மானுஷ்யம் லபத்தை அவசரா. ஆ பிரம்ம சம்பவரியந்தே घोरे दुःखोदौ घटीयन्त्रवते आरोह अवरोह न्यायेन अधम मध्यम उत्तम सुख दुःख मोह विद्युत चपल संपातदायिनी विचित्र योनि चंदोन्नत स्वतः वेदाभिहत अंभोधि मध्यवर्ती दुष्ट अलाभूवत् सुख अजुह व्यामित्र कर्मवायु சமீபிதா லபத்தே சொல்லலாம். இவருக்கு இன்னும் பல விசேஷங்கள் சொல்றான். இந்த சம்சாரத்தில் எந்த மாதிரி கற்றுக்கொண்டிருந்தான் அப்படின்னு சாமி சொல்லி பல விசேஷங்கள். ஆ பிரம்ம ஸ்தம்பவரியந்து, பிரம்மா அதுலேருந்து ஆரம்பித்து ஸ்தம்பம் இன்னும் ஒண்ணு, இது ரொம்ப சின்ன குழுன்னு வச்சுக்கூட சரி. சம்ஹாரம்னா சதுர்முக பிரம்மா, இவன் ரொம்ப வசதியான கர்மாவஸ்தானம் பண்ணி உபாசனை எல்லாம் பண்ணி அதனால அடையக்கூடிய ஒரு பலம் அப்படின்னு சொன்னா பிரம்ம பதவிக்கு போடுவான். அங்கேயும் கஷ்டம் இருக்கு. அதே சமயத்துல மகாபாகம் ஒண்ணுமே புண்ணியமே சுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு கிருமி தான் அப்படின்னு சொல்லுவான். ஆஹா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான். ஆ பிரம்ம ஸ்தம்ப பரியந்து இவரை பொறுத்தவரைக்கும் பிரம்மா சொன்னா அவருடைய சுத்தத்தை பார்க்கும்போது போட்டு ரொம்ப ஒத்துக்கிட்டான். ஆனா முகக்கூடிய திருச்சியில பார்த்தா அது பிடிக்கல. துக்கோதரம் இதுல சமுத்திரம் துக்க சாகரம், இது எல்லாமே துக்க சாகரமா தெரியுது. அது என்கிறது ஆரோக அவரோக நியாயம். அது என்று சொன்னா கணக்கிலிருந்து ஜலத்தை இறக்கக்கூடிய யந்திரம். அது வீட்டுக்கிட்டே வருமா, அது தண்ணீரை முங்கும் போது அதுல இருந்து ஜலத்தை எடுத்துக்கணும். டப்பா டப்பாவா இருக்கும், சக்கரத்துல மாற்றி இருக்கும். இப்படி கீழே இறக்கும் போது கணக்கில் இறக்கமா அந்த ஜலத்துக்குள்ள போகும். போய் ஜலத்தை வந்து மேலே வரும். மேலே வந்து இப்படி ஜலத்தை வைக்க இது திடீர்னும் ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. ஜீவன கிரகணே நம்மளா
விதித்வா புனருன்னதாக கிம் கனிஷ்டாः சுமத்யேஷ்டாः அசீயந்திரஸ்ய துர்ஜனாः. ஜீவன கிரகண ரெண்டு அர்த்தம் சொன்னது. ஜீவன கிரகணே நம்ராக பழப்புக்காக ஜீவனம்னா குழப்பம். இந்த குழப்பத்துக்காக வேலை பார்க்கும்போது ரொம்ப வினயமா இருப்பாராம். ஜீவன கிரகணே நம்ராக விதிப்பா அதுக்கு வேண்டிய ஏற்பாடு ஆகிருந்தா உனக்கு ஒண்ணுதான் வேலை இருந்திருப்பான். இது எப்படி இப்ப நான் ஐயா இந்த கட்டிடம் இருந்திருக்கு. இது அதே இருக்கு. ஜீவனமே ஜலத்தோடு ஜீவனம் சுவனம் கணம் ஜலப்பரியாயத்துல ஜீவனம்னே ஜலத்தோடு. இது இந்த கணக்குல இருந்து ஜலத்தை எடுக்கணும்னா கணக்கு உள்ள போனாதான் எடுக்க முடியும் இல்லையா? இந்த இது உள்ள போறதுக்கு இறங்கிதான் போயா அப்ப நம்பரமாக இருக்கு. ஆனா ஜலத்தை நடத்துட்டு விட்டுனா உண்மைக்காக அப்படி மேல வந்துருக்கலாம். இதே மாதிரிதான் அவன் பண்றான்னு சொல்லிட்டு கவி நினைக்கிறான். இந்த சதீந்திரத்துக்கு இந்த விஞ்ஞானத்துல இருக்காங்க இந்த மாதிரி பண்றாங்க. முன்னாடி ரொம்ப இதா இருக்கா அவன் ஒரு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்மளை வெட்டம் பண்றது இல்லைன்னு சொல்றாரு. அப்பேற்பட்டவா அந்த சதீந்திரத்துக்கு தம்பியா அண்ணாவா எப்படி சொல்லணும் அது வீட்டுக்காங்க சதீந்திரம். அதுதான் அதே ரெண்டு யந்திரம் தான் இந்தியம். ஆரோக அவரோகம் யாரு. ஆனா இங்கே நமக்கு அந்த விஷயம் இல்லை. சதீந்திரம் பல தடவை சுற்றி ஒரு தடவை இறங்கி மேல வந்தாச்சுன்னா திரும்பி போகல. திரும்பி அவர் எடுத்துட்டா கீழே போகும் மேல போகும் இல்லையா? போயிட்டே ரெண்டு பேர் இருக்கும். நிக்கிறதுக்காக எடுத்து அது இறக்கணும்னு சொன்னாங்க. திருப்பி திருப்பி உள்ளே ஜலத்தை எடுத்துட்டு வந்து வெளியில விட்டு திருப்பி உள்ள போய் போயிட்டு இருக்காங்க. கீழே கீழே மேலே கொண்டு போயிட்டு வந்துட்டே இருக்குதுதான் கட்டியந்திரத்தினுடைய அதுக்காக கட்டியந்திரம் நிர்மாணமே பண்ணிருக்கு. அப்ப அதே மாதிரி இங்கேயும் ஆசிரம சர்வபரியந்தமான இதுல நாளை போட்டு அதுக்காக ஆரோக அவரோகம் நியாயின ஆகமா மத்தியமா உத்தமா திருப்பதிகள் வரும். அது அப்பேற்பட்ட சுக துக்க மோக இந்த மூணு அம்சங்கள் இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல இருக்கும். வித்யுத் கபல சம்பாத இந்த சுகம் துக்கம் மோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப கலைஞரா இருக்கும். கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லை. முக்கிய பாத்திரத்துல போடுறது அதுதான் வித்யுத் கபல சம்பாதம். வித்யுத்திற்கு முன்னருக்கு நீங்க ஒரு இடத்துல காணாம இருக்கிறது அது கொஞ்சம் சாதகமா இருக்குமா இருக்காது. அதற்கு போல இதெல்லாம் காணாம வருது உடனே. அப்பேற்பட்ட விசித்திர யோகி நானாவிதமான யோகிகளை நிகழ்கிறாங்க. இன்னொரு விருத்தாந்தம் கொடுக்குற சந்தோ சீங்கலக ஸ்வசனவேதாபிஹத அம்போனிக்கு மத்தியவர்த்தி சுஷ்ட அலாதேவது. அதாவது அம்போனிக்கு சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல ஒரு கூடு சொரச்சா இருக்கு. அண்ணா காஞ்சி போயிடுச்சுன்னா கூடாது. அது உள்ள இதெல்லாம் ஈரப்பாடெல்லாம் காஞ்சி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கூடு அலாவும் சுஷ்ட அலாவும். அதுல ஒன்றும் பலமே இருக்காது, காரணம் இருக்காது இல்லையா? காரணமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா சொரச்சாவுடைய விசேஷம் என்னன்னா அது நல்ல சமுத்திரத்தை கூட அந்த காய் ஜலத்துக்கு உள்ள போகாது. மேலதான் முறைக்குமா, மேல முறைக்குமே தவிர உள்ள போகாது. அதை காய்ச்சி குறித்து கூடுன்னு சொன்னா சேர்க்கவே வேண்டாம். அது வெயிட்டே இருக்காது. இது போய் சமுத்திரத்துல மேல முதல்ல இருக்கு. இந்த சமுத்திரத்துல அலைகள் எப்படி அலைகள் அப்படின்னு கேட்டா பெரிய புயல் ஏற்பட்டு சொகனான வாயு பெரிய புயல் கொடக்காற்று ஏற்பட்டு அதுல போனாங்கன்னா அது சொல்றது. அப்ப என்ன ஆச்சு? அதனுடைய இது என்ன இவ்வாறு காலம் இருந்தா கொஞ்சம் தாங்க. இது ஒண்ணுமே வெயிட் இல்லாத தொடர்ந்தோடு எங்கோ ஓடிட்டு அது தன்னுடைய இதையே அது கிடைக்காது. அதன் போல சுக அசுக யாமுத்திர கர்மவாயு சம்பீதா இவனுக்கு சுகம் அசுகம் ரெண்டும் கலந்தது. இப்பேற்பட்ட அந்த கர்மவாயு இவனை குறித்து அழைக்கிறது. ஏவம் சங்கிரமியமானமயம் அவித்யா காம கர்மதி பாசிதா ஜாயத்தை காமி மிரியதேக
அதுகாவிரதா சங்கிரமமான புனப்புன இதே கிரமம் தான் போயிட்டே இருக்கான் வந்துட்டே இருக்கான். இந்த அவித்யா காமம் கர்மா அப்படிங்கிறது இவனை நல்லா பாத்துட்டான்னா கட்டு போட்டுருக்கு. இதனால அப்படியே நல்லா கட்டப்பட்டிருக்கான். இந்த கட்டோடு தான் அவன் பிறக்கிறான். அந்த கட்டோடவே அவன் வந்துட்டான். அவித்யா காமம் கர்மாங்கிற ஒரு கட்டு போட்டு பிறக்கிறான். காலையும் ஜாயது காமியம் பெரியது ஆசையோடவே அவன் மரணத்தை அடைஞ்சு விடுறான். அதுகாவிரதா அப்படின்னு சொல்றான். துக்கம் யோகிச்சு மரணத்தினாலே அவன் வந்து துக்கமா தான் வேணும். ஆக துக்காவிரதனால தான் அவன் பிறக்கிறான். துக்கமா துக்கத்தோட தான் பிறக்கிறான். துக்கத்தோட பிறக்கிறான், துக்கத்தோட மதிக்கிறான். பிறந்த உடனே அழ ஆரம்பிக்கிறது அது இல்லையா? அப்ப துக்கம் தானே அது திருச்சிக்கே பிறந்தது இல்லையா? அதனால அதுகாவிரதா ஜாயது அதுகாவிரதா முடிய யதோக்தி அர்த்தே ஆதரவிதானாய பிரமாணோபன்யாசா. அந்த என்ன விஷயத்தை திருப்பி சொல்லியிருக்க திருப்பிச்சேவம் ஜகாதாரத்தும் காமத்தை வெளியிருக்கிறது. இது எதுக்காக சொல்றதா? ரொம்ப ஆசைப்படாது, ஆசையை போக்குறதுக்காக நிறுவனம். இதுதான் ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். திருப்பிச்சேவம் ஜகாதாரத்தும் காமத்தை வெளியிருக்கிறது. தன்மூலா சம்சத்தில் யஸ்மா தன் நாட்டகா அஜ்ஞான காமத்தை நிறுத்தி கொண்டதுக்காகத்தான் இது இந்த மாதிரி உள்ள விவரத்தை எல்லாம் எடுத்துட்டு கதையை எடுத்துக்கிட்டு, ஏன்னா இதுதான் சம்சாரத்துக்கு மூலமாக இருந்துச்சு. இதை நிறுத்தி பண்ணணும் காமத்தை அப்படின்னு என்ன பண்ணலாம்? தானா போகாது. அதுக்கு அஜ்ஞான ஆகி அஜ்ஞானத்தை நிறுத்தி பண்ணினாத்தான் காமங்கிறது வர.